ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு தியரிப்படி தான் நான் ஜோதிடம் பார்க்கிறேன். எனது மேன்மைமிக்க குருநாதர் அவர்கள் ஜோதிட பலன்கள் எதுல இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து சொன்ன விஷயங்கள் இவை. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்பு, இதுதான் அடிப்படை தியரி. இதை விட்டால் பலன் இல்லை. சாரம் சந்திரனுக்கு பார்க்கணும், சந்திரன் சம்பந்தப்பட்ட பதிவு தான், அதனால இதையும் முதன்மைப்படுத்தினேன். சாரம் சந்திரனுக்கு எது பார்க்கணும்னா தசாபித்தி அமைப்புகள் வருதுல்ல, அதை பார்க்கணும் கண்டிப்பா. அப்ப சந்திரனுக்கு சாரத்தை வச்சுதானே. இப்ப சந்திரன் பூரத்தில் இருந்தா சுக்கர திசை பிறந்திருக்காரு, மகத்தில் இருந்தா கேது திசை பிறந்திருக்காரு, உத்தரத்துல இருந்தா சூரிய பூரத்துல இருந்தா சுக்கர திசையில பிறந்திருக்காரு, மகத்திலனா கேது திசையில பிறந்திருக்காரு, உத்தரம்னா சூரிய திசையில பிறந்திருக்காரு. அந்த பாதங்கள் வச்சு ரெண்டாம் பாதம், ஒன்னாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம், இதை வச்சுதான் தசா இருப்புகளுடைய அளவு, அதோடைய வரிசைகள் இருக்கும். அதுக்கு தான் சந்திரனுக்கு பார்க்கணும். மற்றபடி ஒளிநிலைக்கு பார்க்கணும். சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம். எந்த ஜாதகத்திலையுமே சூரிய சந்திரர்கள் ஒளிக்கிரகங்கள் வலு இழக்கக்கூடாது, அது பொதுவான விதி. குரு சுக்கிரன் வலு இழக்கக்கூடாது, முக்கியமானவங்க இவங்கெல்லாம், இது பொதுவானது. அப்புறம் கேந்திர கோணங்கள் வலுக்கணும், திரிகோண சாதனைகள் வலுக்கணும், அது எக்ஸ்ட்ரா பலங்கள் கொடுக்கிட்டே போகும் ஜாதகத்துல. அடிப்படையில சூரிய சந்திரர்கள் வலு இழக்கக்கூடாது. இந்த அமைப்புல இப்ப நம்ம சொல்ல போறது தலைப்பு முதல்ல சொல்லி அப்புறம் சிறு விளக்கம் கொடுக்குறேன். அமாவாசை தோஷம் எந்த நிலைகளில் பாதிக்கும், எந்த நிலைகளில் பாதிக்காது, இதுதாங்க. இதை பத்தி தான் விளக்க போறேன். இது அவசியமான பதிவு. ஒளித்தத்துவமாக ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இது ஆர்வமா இருக்கும். பொதுமக்களாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு இப்பதான் விழிப்புணர்வு வருது. நட்சத்திர தோஷங்கள், துருவ கடிதம், அண்ணன் எத்தனை பேர், தம்பி எத்தனை பேர், மாமன் எத்தனை பேர், மச்சன் எத்தனை பேர் சொல்லிட்டு ஜோதிட, அதாவது ஜோதிடர் சொல்றதைத்தான் வர்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க எதிர்கேள்வி கேட்கணும். ஜோதிடத்தை ஏன் சொல்றீங்க, விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லணும். நம்ம சொல்றதைத்தான் கேட்டு வர்றாங்க. அப்ப நம்ம சொல்றதை மட்டும் ஏற்றுட்டு போகிற நிலையில தான் அந்த துருவ கடிதம் சொன்னது. அதை எழுத கொடுக்குறவங்ககிட்ட அந்த அந்த நேரங்களில் எழுதி கோடு வேடா குறிச்சு வச்சுருவாங்க. 9ஆம் இடத்துல டிக் போட்டா அப்பா இருக்காரு, 4ஆம் இடத்துல டிக் போட்டா அம்மா இருக்காங்க. சமயத்துல மாமனை, தாய் மாமனை புதன் போடுவாங்க, சில 6ஆம் இடம் போடுவாங்க, 5 சொல்றவங்க இருக்காங்க. இப்படிலாம் துருவ கடிதத்தை சொன்னோம்னா அதாவது வர்றவங்களுக்கு நம்பிக்கை உட்கார வைக்கிறதுக்காக சொன்னாலும் அவங்க சப்பக்கட்டு கட்டினாலும் நம்ப வைக்கிறதுக்கு வேற விஷயமே இல்லையா? எத்தனையோ விஷயம் இருக்கு. ஜாதக குணத்தை சொல்லலாம், தாய் நிலையை சொல்லலாம், தந்தை நிலையை சொல்லலாம், படிச்சிருக்காரான்னு சொல்லலாம், ரொம்ப அறிவாளியா, புரிகிற, சொன்ன கற்பூர புத்தி உள்ளவரா, பல முறை அவருக்கு சொல்லணுமா, அசம்பந்தமா, வேகமானவரா, எத்தனை விஷயம் இருக்கு. இந்த குணங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் டச் பண்ணி சொன்னோம்னா வேற எதுவுமே தேவையில்லையா? அதெல்லாம் சொல்றது இல்லை. துருவகணிதம் ஒழிஞ்சிட்டு வருதுங்க. நான் இருக்கக்கூடிய மதுரை நகர்ப்பதில் 10 பொருத்தம் அந்த துருவகணிதம் வந்தது. நான் உட்கார்ந்த புதுசுல வந்த தொழில் முறை, அதாவது 20 வயசுல இருந்தே அப்பப்ப வேற தொழில் பண்ணிக்கிட்டு ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தொழில் முறையா வந்தது ராஜதிசையில. ஐயாவுக்கு என்னோட சொன்ன குறிப்பிட்ட காலத்துல அப்படியே அதோட பலிதம் இருந்தது. ஐயா சொன்னது கரெக்டா இருந்துச்சு, பலிதம்ங்கிறது இல்லை, அவர் சொன்னது கரெக்டா இருந்துச்சு. ராஜதிசையில எனக்கு உணர்த்தினார். திருக்கடை இருந்தா உண்மைகளே உணர்த்தினார், வாக்கியம் தவறுங்கிறத உணர்த்தினார். அவர் என்னென்ன சொன்ன விஷயங்கள் சொன்னாரோ அதுல இருந்து நான் பயணிச்சுட்டு போறேன். ஒரு குருநாதருக்கு சிஷியர்கள் அவருடைய முந்தானையே பிடிச்சுக்கிட்டு, அவருடைய கையே பிடிச்சுக்கிட்டு, முந்தானையை சொன்னா கூட தவறா வரும், பெண்பால் ஆகும், அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டே நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும்னு அவரே விரும்புவார். அப்பத்தான் பயணிக்க முடியும். சரியா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா அடிப்படையில சொல்லணும். எப்பவுமே ஒவ்வொரு வீடியோல சொல்லுவேன், அதான் விஷயம். ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன். சுபத்துவ பாவத்துவம், சுபத்துவங்கிற வார்த்தையை புரியாம என்ன புதுசு புதுசா இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட பார்க்க வர வாடிக்கையாளர்கள் முதல்ல என்ன சுபத்துவம் யாருமே சொல்லாத போவோம், கொடுக்குற காலத்துக்கு பல சொல்லுவாங்க, வாக்கிய கணிதம் தான். அப்படியே ஒரு சிட்டையில வயசை போடுவாங்க, தசையை போடுவாங்க, புத்தியை போடுவாங்க, பார்த்து கரெக்டா சொல்லுவாங்களே அப்படின்னா. இதே ஒரு சுருத்து மொழி சொல்றேன். சிறு மாறுபாடு தான் இருக்கும். அறிதலும் அறிதாத்தான் நட்சத்திரங்கள் மாறும், நட்சத்திரங்கள் மாறும், சில விஷயங்கள்லாம் மாறும். மற்ற தசா இருப்புகள் 2 மாசம் 3 மாசம் மாறுற ஜாதகம் இருக்கு பாருங்க. லக்கணமும் இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். லக்கணமும் மாறாம, ராசி மாறாம,
தசாபுத்தி இருப்பு மட்டும் 3 மாதம் மாறுறவங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றது கிரகங்கள் மாறாம இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அப்ப வாக்கியத்தில் அவருக்கு படிக்குதுன்னா அப்படிப்பட்ட ஜாதகம் தான் அவர்கிட்ட போகும். இயக்குறது பரம்பொருள் தானே. அவருக்கு 2ஆம் பாவம் நல்லா இருக்கும், 11ஆம் பாவம் நல்லா இருக்கும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கும். அவர் வாழ்ல போயிட்டே இருப்பார். ஆய்வு சிந்தனை இல்லாமல் தினசரி வலுவாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே இருப்பார். அது அவருடைய ஜீவனம். அதுக்கு வழி இருக்கு. இப்ப அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. எப்படிப்பட்ட ஜாதகம் வந்தாலும் பலன் சொல்ல தெரியணும். அதுதான் ஜோதிடத்தில் அர்ப்பணிப்பு. ஜோதிடம் உருப்படியா சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஒளியாக புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன். இப்ப சந்திரன் சந்திரன் நம் மனசு, அதிபத்தியம், காரகத்துவம் நம்ம மனசு, தாயார் இருக்கா, இது பூரா வெண்மை பொருள் வியாபாரம் அதெல்லாம் இருக்குது. சந்திரன் நமக்கு எந்த அளவு ஒளியா இருக்காருங்கிறது அது வேற சமாச்சாரம். சந்திரன் முத்து வெண்மை நிற பொருள்கள்ங்க, பால், அரிசி வியாபாரம். இது சந்திரன் சுபத்துவமான அமைப்புல 2ஆம் பாவத்தில் இருந்தது. அவங்கக்கிட்ட அரிசி வியாபாரம் கேட்டேன். அரிசி வியாபாரம் தான் பண்றோம் அப்படின்னாங்க. ஒரு ஆர்வலர், புரிஜையாவோட மாணவின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம சொல்லலாம். ஆதிபத்தியம் எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவம், குடும்பம், வாக்கு, தனம், பொருள் வரவு, அதுக்கு பொறுப்பு அவர் தான். இப்ப சிம்ம லக்னத்துனா விரயம், வெளிநாடு போறதுக்குள்ள அந்த சந்திரன் குறிப்பாடு, தூக்கம், சுப செலவா, அவர் சுப செலவா, 12ஆம் இடம் பார்த்துக்குங்க. அது பாவத்துவமான சிறைவாசம் இதெல்லாம் இருக்கு. விரயம் தானே, 8, 12 இந்த மாதிரி வந்தா விரயம் தானே. அதுக்கும் அவர் ஆதிபத்தியம்ங்கிறது. இப்படிலாம் விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நம்ம சொல்றது, அப்ப இன்னொன்னு சொல்றேன். யோகம்னா ஒரு குறிப்பிட்ட யோகம் தான் ஐயா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே விமல யோகம், அமல யோகம்லாம் நான் பழைய புஸ்தகங்கள்ல படிக்கும் போது இருக்கும். அதெல்லாம் அது ஸ்திரத்தன்மை இல்லாதது. பௌர்ணமி யோகம், கஜகேசரி யோகம், அது கூட ஒரு நுட்பம் இருக்கு. சந்திரனுக்கு குரு கேந்திரத்துல இருந்தா கஜகேசரி யோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அது கிடையாது. எதிரி வருவாரானா இவர் விவகாரமான ஆளா இருக்கணும். 6ஆம் பாவம் இவரை காட்டில 6ஆம் பாவம் வளர்த்துறது அது எதிரியை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்துச்சுன்னா, அந்த தசை இருந்துச்சுன்னா அந்த கஜகேசரி யோகம் துணை புரியும். அதோட வேற சமாச்சாரம். இப்ப முக்கியமான யோகங்கள் பௌர்ணமி யோகம் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லக்கணங்களுக்கு ஒவ்வொரு யோகம் இருக்குல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகங்கள், குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், இதெல்லாம் யோகங்கள். எந்த லக்கணத்துக்கு சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும், எந்த லக்கணத்துக்கு குருமங்கல யோகம் நல்லது செஞ்சாலும் சில கெடுதலை பண்ணும். மிதுனத்துக்கு சந்திரமங்கல யோகம் ஜாதகர்கள் என்ன செய்யும், சகோதர அமைப்பு 3ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு இவருக்கு யோகம் செய்கிற அந்த நிலையில சகோதரருக்கு ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கலாம். அது பெருங்கெடுதலா சிறுங்கெடுதலாங்கிறது, பெரிய கெடுதலா சிறிய கெடுதலாங்கிறது அது வேற சமாச்சாரம். இப்படி நுணுக்கமான இது சமாச்சாரம். இது ஆர்வலர்கள் பாருங்க, மாணவர்கள் பொதுமக்கள் பாருங்க. ஜோதிடத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் உள்ளவர்களும் பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா வீடியோ போடுறேன். மொத்தமா சொன்னா யாருக்குமே புரியாதுங்க. நிறுத்தி நிதானமா தான் சொல்றேன். ஆக அந்த யோக அமைப்புல ஒரு குறிப்பிட்ட யோகம் தான் இருக்குங்க. அதே மாதிரி தோஷ அமைப்புல கால சர்ப்ப தோஷம் கிடையவே கிடையாதுங்க. தோஷம் இருக்கு. தோஷம் என்ன, இருட்டு தாங்க தோஷம். சில நேரத்துல ஒளி நிலையும் வரும். ரிஷப லக்கணத்துக்கு குருதசை தோஷத்தை செய்யும்ல, 8ஆம் பாவத்தின் வழியா. ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாது, மற்ற அமைப்புகளை பார்த்து தான் சொல்லணும். சரியா? அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரதசை தோஷத்தாரு செய்யும். நோயை கொடுத்துட்டு அது ஒரு தோஷம் தானே. வெளிச்சமா இருந்தாலும் தோஷம் கொடுக்குது இல்ல, அது அந்த இடத்துக்கு மறைகிறதா அப்படிங்கிற அமைப்பு அடுத்தடுத்து இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க, ஒரே வார்த்தையை சொல்லவே கூடாது. ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஜோதிட பலனே வராது. ஏங்க இது மற்ற கலைகள்லாம் மருத்துவம் கூட நம்ம உடலை பார்த்து உடலை காட்டி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அதுல உடலை பார்த்து தான் எஸ்கிரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், உயர்நிலை ஸ்கேன்லாம் எடுக்கிறோம். எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்துல ஜோதிடமே வேணும், ஜோதிடம் தான் வேணுங்கிற நினைப்போட வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தியப்படும். கண்டிப்பா தூக்கம்லாம் போகும். எதிராவது ஒண்ணு சாதிக்கணும்னா ஒன்ன தியாகம் பண்ணணும். தூக்கம் போகும். பல வீடியோக்கள் பார்க்கணும். சினிமா சுத்தமா எனக்கு பிடிக்காது, மற்ற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது, கிரிக்கெட் பிடிக்கவே பிடிக்காது. இது என்னுடைய சுய விருப்பம். அந்த நேரத்துல ஜோதிடத்தை பார்த்துடலாம், அந்த நேரத்துல ஒரு ஆய்வு பண்ணிடலாம்.
எதுல இருக்கமோ அதுல மட்டும் அகலக்கால் வைக்காம அதுல மட்டும் ஸ்திரமா போகணும். பேரு புகழும் கண்டிப்பா வரும், பணமும் வரும், நல்ல ஒரு செல்வாக்கு அமையும், கண்டிப்பா உலகம் முழுவதும் தெரிந்தவர் ஆகும். இதெல்லாம் அனுபவங்களுங்க. அப்ப சந்திரன் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அமாவாசை இப்ப தோசம் சொன்னா அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரானதுன்னு குருஜியா சொன்னதுதான். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே மனசுல பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருக்கு. அதெல்லாம் நிரூபிக்க அவர் சொல்லிட்டாரு. உடனே ஜாதகம் என்ற வருதுல அதுல சொல்லுவேன். 4ஆம் இடத்தையும் சந்திரனுடைய அமாவாசை நிலையவும் 4ஆம் இடத்தை பார்க்கிற கிரகத்தையும் 4ஆம் இடத்தில் சுபத்துவ பாவத்தை ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுபத்துவ பாவத்தை பத்தி இல்லாதுன்னா அம்மாவுக்கு சரியில்லைன்னு சொல்லி அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. அம்மா இல்ல, அம்மாவுக்கு இப்பதான் வைத்தியம் பண்ணோம், அம்மா நோயோட இருக்காங்க, வாய் வகைகள்லாம் வெந்து போய் கிடக்கு, பிரயோஜனமே இல்லை, ஆனா நல்லவங்க, இப்படி சில விஷயங்களை அவங்களே நமக்கு தருவாங்க. சொல்ற விஷயத்த நம்ம கரெக்டா சொன்னோம்னா மீதி அவரே சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட அமைப்புங்க. அமாவாசை தோஷம் மனசு இருள் நிலையும். 5ஆம் இடத்தை பார்த்து சொல்லணும். எந்த வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கா பாருங்க. தாயார் 4ஆம் இடத்தை பார்த்து சொல்லணும். மேசத்துக்கு 4ஆம் இடமே, ரிஷபத்துக்கு வந்து மேசத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் தான் வருவாரு, மாதா காரணம் சந்திரன், அப்படி ஒரு அமைப்பு வரும். அப்ப சந்திரன் இருளா இருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. ஆனா சந்திரன் இருள் தவறு. அப்ப அமாவாசை தோஷம் இப்ப 4ஆம் இடம் கெட்டவர், 4ஆம் இடம் கெட்டு போச்சு, அல்லது மேச லக்னமே வர்றாரு, மேச ராசியா வர்றாரு, சந்திரன் அமைப்பு இருள் அமைப்பு வச்சு 60% போயிருச்சு. 4ஆம் இடமும் அதிபதியும் அவர் தான். 4ஆம் இடத்துக்கு சந்திரனுக்கு காரகனும் சந்திரன் தான், தாய் மாதா காரகன். அங்கேயும் ஒரு கெட்டகரம் உட்காந்து போச்சு. சுத்தமா தாய் வந்து சிறு வயதிலே இருக்க மாட்டாங்க, உறுதியா சொல்லிடலாம். ராசிக்கு 4ஆம் இடமும் பாவத்துவம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ராசி லக்கணம் ஒண்ணுதானே சொன்னேன். நான் சொன்ன அமைப்புல லக்கணமும் ராசியும் ஒன்றாகி மேசமாகி கடக வீட்டுல பாவக்கிரகம் இருந்து அந்த சந்திரன் இருள அமைப்புல பாவத்துவம் பெற்ற தாயார் இல்ல, எவ்வளவு காலம் இருந்தாருங்கிறது அப்புறம் தசாபத்தி அமைப்புல. இப்ப அமாவாசை தோஷம் இல்ல, அதாவது பாதிக்காத ஜாதகத்தை வளர்க்குறேங்க. பாருங்க, இந்த இதுல சூரிய சந்திரன் தான், சூரியன் பக்கத்துல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை. அதனாலதான் வானியல் விதி தவறுற மாதிரி தெரியும். சூரியன் பக்கத்துல சுக்கிரனை காணா புதனை காணும் கேட்கக்கூடாது. இது ஒரு நிலை, இது ஒரு நிலை, இது ஒரு நிலை, இது ஒரு நிலை, தனித்தனியா பாருங்க. வானியல் விதி தவறல. கவனமா தான் எதுவும் பேசுவேன், கவனமா தான் எழுதுவேன். பாருங்க, இப்ப முதல் இங்க எடுத்துக்கிடுவோம்ங்க. மிதுன லக்னம் கடக அதாவது கடக வீடு, சந்திரன் ஆட்சி, சூரியன் இருக்காரு, அமாவாசை தோஷம், அதுக்கு ரெமெடி உண்டு, பாதிக்காது. அம்சத்துல அந்த நிலையை நம்ம பார்த்துக்கிடணும். இப்ப செவ்வாய் பார்க்கிறாரு, மிதுனத்துக்கு பார்க்கிறாரு, தப்பு. மிதுனத்துக்கு செவ்வாயும் தொடர்புகள். செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் ஒரு பின்னடைவுன்னு நம்ம பொதுவா சொல்றோம். இப்ப மிதுனம் 11 தான் இருக்கு, 6ல இல்ல. 6க்கு 6ல இருந்து மறைஞ்சு கெட்ட ஸ்தானத்துக்கு மறைஞ்சு 11 தான் இருக்கு. 11 லக்னம் நன்மைன்னு இருக்கு. மேற்கொண்டு நல்ல பலனாக குரு பார்க்கிறாருங்க. சரியா? புதன் இந்த அமைப்புக்காக போட்டிருக்கேன், இதை கூட நீங்க எடுத்துக்கிறீங்க. புதன் குரு சேர்ந்த அமைப்புல கொஞ்சம் ஒளி போட்டு அமைப்பு. செவ்வாய் புதன் பார்க்க கூடாது, இது கிடையாதுங்க. இப்ப எவ்வளவு நுணுக்கமா இருக்க பாருங்க. செவ்வாயும் புதனும் பார்த்துக்க கூடாது, இந்த பலன் தவறும். புதன் வந்து இந்த அமைப்புக்காக போட்டிருக்கேன். அப்ப இங்க புதன் செவ்வாய் 4ஆம் பார்வை பார்க்கிறாரு. மிதுனத்துக்கு செவ்வாய் பார்வை நல்லது இல்லதான், விதிவிலக்கு இருக்குல்ல, விதிவிலக்கு இருக்குல்ல. குரு பார்த்த செவ்வாய் தான் 11ல வேற இருக்காரு. 6ஆம் இடத்து பலன் செய்யாது. மூத்த சகோதரருக்கு ஏதாவது சிறிய கெடுதலை பண்ணுவார், அது 3ஆம் இடத்து அதிபதியை பார்த்து பண்ணு. 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஆர்வலர்கள், தெளிவா இருக்கும். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்கலாம் அற்புதமா ஜோதிடத்தை நீங்க ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த பல சொல்றீங்க. ஏன்னு சொல்றாங்க, உங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் சொல்லணும்னு ஒரு ஜாலியா கூட சொல்லுவாங்க. கொடுங்க அப்படின்னு. நம்ம தரப்போறதில்லை, நம்மளும் வாங்க போறதில்லை, சொல்ற உருப்படியா சொல்லணுங்கிற அமைப்புல நான் சொல்றேன். இது நல்லா இருக்கு, இது அமாவாசை தோஷம் கிடையாதுங்க. இந்த இடம் சூரியன் ஆட்சிங்க, சந்திரன் நட்பு, சுக்கிரன் புதன் இருக்காரு, அற்புதமான அமாவாசை தோஷம் நீங்கும். இங்க பாருங்க, இப்ப சொல்ல வரேன். இங்க சந்திரன் இதுல வந்து எரிச்சல்லாதனாலதான் சூரியன் ஒரு நட்பு மாதிரி வச்சுங்களேன். இந்த அதிபதி இப்ப
குருவும் சந்திரனும் கிட்ட கிட்ட வந்துடுறாங்க. இதை மறந்துருங்க. கிட்ட கிட்ட வந்துடுறாங்க. இடம் கொடுத்த புதன் குருவோட செஞ்சாரு. அமாவாசை தோஷம் செய்யாதுங்க. இவ்வளவுதான். இங்க சந்திர சூரியன் தாங்க. இங்க சந்திரன் பகை, சூரியன் பகைதான். ரெமெடி என்ன? விதிவிலக்கு. விதியை கடல் விதிவிலக்கு அவசியம். குருவுடைய பார்வை. இதுக்கு புதனை போட்டுக்க வேணாம். இப்ப இதை மறந்துருங்க. புதன் குரு சேர்க்கை நல்லது. அமாவாசை தோஷத்தை செய்யாத அமைப்பு. காரகம் ஆதிபத்தியத்தை பார்க்கணும். ஆதிபத்தியம்னா லக்கணத்துக்கு எத்தனை அதிபதிங்கிறதுக்கு பார்க்கணும். காரகம்ங்கிறது மாதாவை பார்க்கணும், தாயாரை பார்க்கணும். கடக வீட்டின் நிலையை அறிந்து சொல்லணும். இது ஒரு ஜாதகமா எடுத்துக்கிறணும், இது ஒரு ஜாதகமா எடுத்துக்கிறணும், இது ஒரு ஜாதகமா எடுத்துக்கணும், இது ஒரு ஜாதகமா எடுத்துக்கணும். அப்ப கடக வீட்டு நிலையை பார்க்கணும். 4ஆம் அதிபதியுடைய நிலையும் பார்க்கணும். பார்த்தோம்னா அமாவாசை தோஷம் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிடலாங்க. இதுதான் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். சரியா? தலைப்பு அமாவாசை தோஷம் எந்த நிலையில் பாதிக்காது. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சமயத்தில் சூட்சுமோடு கொள்கையின்படியும் வீடியோ போட்டிருக்கேன். கல்வியின் தரம் நல்ல கவனிங்க. தரம் இதுதான் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். திருமணம் அதன் தரம். திருமண பொருத்தம் 10 பொருத்தம் தூக்கி போட்டுருங்கிட்டு அனுகூல பொருத்தத்தில் பார்க்கும்போது அதுல அனுகூல பொருத்தம் பார்க்கறதுலையும் தரம் இருக்கு. அதை தரத்தை சொல்லலாம். எப்படி வாழ்வார்கள் இருக்கா? அது ஏன்னா முதல் திருமணம் சரியில்லை, 2ஆம் திருமணம் வந்துச்சு. 2ஆம் திருமணத்துல தரத்தை என்னன்னு பார்க்கணும். தோஷம் இருந்துச்சுன்னா கடும் தோஷம்னா தொடுத்துக்கிட்டு வரும். அப்ப அதோட தரம். வெளிநாடு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? வெளிநாடு நிரந்தரமா இருப்பாங்களா? வெளிநாடு போட்டா லாபமா? இளைய நமக்கு உறவா இருப்பாங்களா? கண்ணை மூடிக்கிட்டு சில கான்செப்ட் சொன்னா அத்தனை ஜோசியத்தை சொல்லலாம். ஜோதிடத்தை சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. இளைய சோரத்தை நமக்கு பாசமா, மூத்த சோறு நம்ம பாசமா இருப்பாங்களா? பாவகம் கிரக தொடர்பு தாங்க, வேற எதுவும் கிடையாது. சாரம்லாம் போயிடுச்சுங்க. பாகதான் பார்க்கிற பார்வை நேருக்கு நேரா. அப்ப நேருக்கு நேர் பார்க்கும்போது அங்க என்ன சாரம் இருந்தாலும் வேலை செய்யும். ஒளிவாங்கிற கிரகம் என்ன சாரத்துல இருந்தாலும் வேலை செய்யும். சாரநாதன் கெட்டு போயிட்டாருன்னா வரக்கூடாது. ஆய்வு செய்யுங்க. பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதுல ஒரு ஒரு ஜாதகத்துல தாயின் குணத்தை சொல்லலாம், தந்தையின் குணத்தை சொல்லலாம், தாய் மாமன் குணத்தை சொல்லலாம், மூத்த சோதரத்தின் குணம் வேறு, இளைய சோதரன் குணம் வேறு. அதுல குணத்தை சொல்லிடலாம். அது கண்டிப்பா குடும்ப ஜாதகம் பார்க்கும்போது இந்த சில நுட்பங்கள் தெரிந்தது. இங்க தாயார் கொஞ்சம் குணக்குறைவுனா தெரியுதுன்னா கடக வீடு 4ஆம் அதிபதி சந்திரன் நிலையை வச்சு சொன்னோம்னா தாயின் ஜாதகத்துல செவ்வாய் சனி லக்னத்தை தொடர்பு கொண்டிருக்கும், அல்லது ராசியோட தொடர்பு கொண்டிருக்கும். அவ்வளவுதான். இங்க சுபத்துவ பாவத்தின் அளவு அங்கே அப்படியே இருக்கும். அது அமைப்பு வேற. ஒரு ஜாதகத்துல தாய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு சேர்றதில்லை. இப்ப போறாங்க. எல்லாருக்கும் ஆண்களுக்கு ஒரு வேலையை தொழில் இருக்கும்ல, அதை உறுதியா சொல்லலாம். செவ்வாயின் துறைன்னு சொல்லலாம், குருவின் துறைன்னு சொல்லலாம். ஆனா அதுல எந்த துறையில இருக்காரு அப்படிங்கிறத அவர் ஜாதகத்துல பார்க்கணும். ஒண்ணுல எல்லாம் சொல்லிட முடியாது. இப்படிப்பட்ட கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஜாதக பலன்களாக இருந்தாலும் இந்த திரையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் அமாவாசை தோஷம் கடுமையாகிற அமைப்புக்கிற விளக்கறங்க. நன்றி, வணக்கம்.